ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு மறுநாள் அப்படின்றதுனால, ஒரு குறிப்பிட்ட அனலைசிங் செட் ஆஃப் ஒரு அனலைசிங் நான் குடுத்திருந்தேன். அதுல உங்களுக்கு 3 ரேஞ்ச் ஒரு டைம் சொல்லி, அந்த டைமினுடைய ஹைய வந்து மார்க்கெட் பிரீச் பண்ணயிலயும், பிளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுத்து, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் பிரேக் பண்ணயிலயும் உங்களுக்கு இந்த என்ட்ரீஸ் கிடைக்கும் அப்படின்றது போல அனலைசிங் குடுத்திருந்தேன். அண்ட் என்னுடைய பிரைமரி டைரக்ஷனா ஓப்பனிங் ரேஞ்ச்ல ஒரு புல்லிஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு பியரிஷ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராங் பியரிஷ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த ஸ்ட்ராங் பியரிஷ் வரல. செகண்ட் ஹால்ஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் கன்சாலிடேட்ல தான் சுத்திட்டு இருந்தது. ஸோ அரவுண்ட் அது இந்த 10.25க்கு எந்த ஹை ரீச் பண்ணுச்சோ, அந்த ஹைல தான் மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச்ல சுத்திட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல நம்ம ட்ரேட் எடுக்கல. அண்ட் ஓப்பனிங்ல நம்ம ஒரு புல்லிஷ் என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல என்ட்ரி எடுத்திருந்தாங்க டிஸ்கார்ட்ல. ஸோ அந்த போத் என்ட்ரிஸையுமே நான் இன்ஸ்டால போஸ்ட்டாவும் போட்டிருக்கேன், ஹைலைட்ஸாவும் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் மேடி ட்ரேட்ஸ். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய ஸ்டூடண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணி, இது போல என்ட்ரிஸ் எடுத்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஸ்டேட்டுக்கு போணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.